need to on the camera.
கஜமுகன் அந்த தாழ்வு தமிழ்நாடு விதம் காண்க
ஜாட்டி இங்க கூத்தார வேஷமோரத்துல ஐயா 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 யார் படைத்த சபை இந்த தெய்வீக சபை அரியமைய கலகரை கற்றுள்ள கடந்தருவார்கள் கல்வி கணகர்கள் வாமேதைகள் அறிஞர்கள் கலைஞர்கள் அனைத்தும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் நிறைந்த தெய்வீக சபையாக தெய்வீக அதிகாரிகள் வந்து நல்லா பாரு. இந்த தெய்வீக சபையிலே வந்திருக்கக்கூடிய நபர் இன்னார் இனியார் என்று தெரிகின்றதா? தெரியுங்களையா? ஆனால் நான் மேலும் தெரிவிக்கின்றேன். அந்த மூலம் வீரேடு நடிக்கிறவே அதிவேகமாகவே நான் வருகின்ற மாத்திரத்தில் அண்டத்திற்கு மிண்டத்திற்கும் எப்படி இருக்கிறது? மேலே 7 யுகம் கீழே 7 யுகம் இந்த 14 லோகத்திலே ஆணும் அண்ணன்களும் ஆட்சி புரிந்திருக்கிறோம். சிறப்புமாக தண்ணி தேங்கி எடுக்குது. அது பாட்டில் இந்த வீர மகனுக்கு இல்ல. இது ஏதாவது ஒரு வயசு சொல்லுங்கடா அண்ணா சிறப்பா ஆட்சி செய்யலாம். வீட்டுக்கும் பாருங்கப்பா எல்லாரும் சிறப்பாக அந்த ஆட்சி பாருங்க. இந்த ஆட்சி பாருங்க எல்லாம் எப்படியெல்லாம் தெரியுங்க. பட்டிலா வீரம் கிட்டி நடிகிற கட்சி எங்களை கூறி வழங்கின பட்டிலா வீரம் கிட்டி நடிகிற கட்சி எங்களை கூறி வழங்கின கெட்டிக்காரனா அப்படி இல்ல. நாளைக்கு காலையில கல்யாணம் மழை பெய்யும் எப்படி நாளைக்கு காலையில கல்யாணம் போயிட்டு மழை பெய்யுமா பெய்யாதா? இப்பமா தச்சாட்டு வந்து நம்மள கெட்டிக்காரனா ஆகணும். கெட்டிக்காரனா நானே ஒரு பாட்டு விட்டாவோட நீ தான் எடுத்து கொடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணலாம்? என் மொத்த பாட்டி தான் பாருங்க. நான் என்ன போடுறதா சங்கன்னு சொல்லலாம். நான் ஆறுமுகர் போட்டேன், கட்டிக்காரம் போட்டேன், தெருல சுத்தி வர வேஷம் எல்லாத்தையும் போட்டேன். வேஷம் என்ன மொத்தத்தையும் போட்டேன். எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பாப்பேன் நானு. இன்னும் பெண் வேஷம் மட்டும் தான் போல. அதையும் அடுத்த வாட்டி பாக்குறேன் நானு. முடியாது எல்லாத்தையும் போட்டேன். போட முடியாது. அது அப்புறம் பாத்துக்கலாம். சம்பளம் கிட்ட மறுபடி கொஞ்சம் முன்ன பின்ன தராங்க. 1ஆம் தேதி வரல, 10ஆம் தேதி 11ஆம் தேதி கொடுக்குறாங்க. சின்ன தாத்தா 5 வருஷம் கூத்தாடினாரு. உங்க சித்தப்பா 5 வருஷம் கூத்தாடினாரு. இப்ப நீ இதுக்கு வந்துக்கிற அப்பவே சொல்றாங்க இந்த வேலையை கொடுக்குறாங்க. பரம்பரை நீ பாத்துக்கா அவர் மேல இருந்து சொல்றாரு. நான் கேட்டுக்கிறேன். அப்படியா? இன்னும் எப்படி எல்லாம் வருகிறேன் தெரியுமா? தெரியுங்க.
பிரவேஷ் மந்திரிமார்கள் இடைவிடாமல் வாழ்க வாழ்க என வாழ்க்கையோடு வருகின்றன. நான் இன்னும் எப்படி வருகின்றேன்? கையில் அம்புகள் தூதம் பாங்குடன், கையில் அம்புகள் தூதம் பாங்குடன், கையில் அம்புகள் தூதம் பாங்குடன். கண்டவர் எதிரென்று வருகிறவே காவிரி வீரர் எங்களது குலம் குலம் அசுரர் குலம் அசுரர் குலம் எங்களுடைய நாடு நாடு வீரமகேந்திரபுரி வங்கக்கடல் மத்தியிலே வீரமகேந்திரபுரி எனும் பட்டணத்தில் ஏற்படுத்தி சீரும் சிறப்பாக ஆமாமா ஆட்சி செய்து ஏற்பட்டு அந்த வீட்டுக்கு ரோட்டை பார்த்துட்டான் சிறப்பாக ஆட்சி தான் சொல்லுங்க இங்க வா எங்க அங்க போறேன் தம்பியா இங்க வா நான் போறேன்பா நான் ஜாதி டைம் ஆக போடியா ஓடியா ஓடியா இதுக்கு மேல போகலாம் தந்தையின் பெயர் கார்த்திகோ முனிவர் என் தாயார் பெயர் மந்திர சக்தியில் மாமேதை மாயாதேவி முனிவர் மாயாதேவி ரெண்டு கணக்கு ஓட்டாத இருவரி சுகபோகத்திலே முதலாவது தோன்றியவர் மன்னாதி மன்னவர் மன்னவர் எல்லாம் போற்றக்கூடிய பெருமை பேரரசன்
கணிதாதிபதி கணிதாதிபதி அரங்காதரன் அரங்காதரன் டெல்லி பாட்சா கல்லை பாட்சா அண்டமே வணங்கினாலும் வணங்காபடி சூரன் வணங்காபடி சூரன் என்னுடைய அண்ணன் அண்ணன் சூரபத்மன் சூரபத்மன் இரண்டாம் ஜாமத்தில் என்னுடைய தாய் தந்தையர் சிங்க வடிவிலே இணைந்து தோன்றியவர் சிங்கமுகாசுரன் மூன்றாவது ஜாமத்திலே என்னுடைய தாய் தந்தையர் இணைந்து கஜமுகாசுரன் கஜம் என்றால் என்ன தெரியுமா? என்ன யானை பலம் படைத்தவர். யானை பலம் நான்காவது ஜாமத்திலே ஆட்டுக்கடா வடிவில் இணைந்து ஒண்ணு கூட மனுஷ ரூபாய் இல்ல பண்ணலாம் ஆட்டுக்கடான்றா சிங்கன்றா யானைன்றா அது ஒன்னா ஜாமன்றா ரெண்டாம் ஜாமன்றா மூணாவது ஜாமன்றா ஒண்ணு கூட முதல் ஜாமத்துல இல்ல பண்ணுது நான்காம் ஜாமத்தில் ஒப்பற்ற தங்கை ஒரே தங்கை அன்பான தங்கை ஆசையான தங்கை பாசமான தங்கை அஷ்டமுகி என்னுடைய தந்தைக்கு இதனால் வரை திருமணமே ஆகவில்லை. ஏன் தெரியுமா? பாத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் கட்டுகிறேன். நாங்கள் 33 கோடி தேவர்களையும் 45,000 ரிஷிகளையும் இம்புருவர் வித்யாசாகர் போன்ற முடிகளை அடக்கி ஆண்டு வருகிறோம். கல்யாணம் என்று ஆகிவிட்டாலே கணவனுக்கு பேர் அடிமை. ஆதலால் எங்களுக்கு தான் எல்லாரும் அடிமையா இருக்கும். என் பொண்டாட்டி நான் அடிமையாக என் தங்கச்சி பயத்திலே வச்சுக்கிறான்னு சொல்றேன். நீ என்னன்னா என் தங்கச்சி ஆமா நாளைக்கு அம்மா அந்த உதவியா வீட்டுல நாளைக்கு வீட்டுல அம்மா அந்த இந்த கிரகணகிரி கோட்டையை அவர் ராசி என்ன தெரியுமா? விரிச்சுக்கலாம் தேடு பொட்டிக்கு நேர்பாயன் இந்த கிரகணகிரி கோட்டையை வீரம் சிறப்பமாக ஆட்சி புரிந்து வருகிறேன். ஆமா இந்த கிரகணகிரி கோட்டை மகிமை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதையா தெரியுங்கள். இந்த கிரகணகிரி கோட்டையானது வீரமகேந்திரபுரி நகரத்தையே முழுவதும் மறைத்திருக்கின்றது. அதனால் அந்நியவர் அவ்வளவு எளிதாக எங்கள் படையெடுத்து வர இயலாத ஒரு இயற்கையானதாகத்தானே அமைந்துள்ளது. இந்த நாட்டிற்கு வர வேண்டாம். என்னுடைய அனுமதி இன்றி ஒரு ஈ எறும்பு கூட உள்ளே நுழைய முடியாது. இது என்ன சபை? தெய்வீக சபை அல்லது தெய்வீக சபை. ராஜா நான் வர்றேன்னா ராஜ்யசபை. மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றனர். மக்கள் சபை தெய்வ பிராவதி அணிகிறேன். தெய்வீக சபை. இந்த சபைக்கு வந்த வழி நான் தெரிவித்து பிறகு தெரிவிக்கின்றன. அதுதான் குலமும் வாழ்க. அசுரர் குலமும் வாழ்க. இந்த தரணியில் உள்ள வாழ்க. முந்தியோ வேத சாஸ்திரோ உள்ளதோர் வாழ்க. வந்தவர் நம
வைக்கல மேல் வந்து சாப்பாடு போடுறது அடைக்காவலன் பிரம்மதேவன் தெரியுமா? தினமும் பஞ்சாங்கம் சொல்ல வேண்டும். வாயு பகவான் தெரியுமா? வாயு பகவான் நல்ல காற்று வீச வேண்டும். வருண பகவான் நீர்த்தளிக்க வேண்டும். மாத்தமா உங்களுக்கு செய்யறாங்க. தேவேந்திரன் தெரியுமா? இந்த மாடி வீட்டுல வராங்க அவரு இல்ல யாரு? மீன் சுமந்து கொடுக்க வேண்டும். ஆமா நாங்கள் காலால் இட்ட வேலைகளை திறமேற்கொண்டு செய்திருக்கின்றேன். திறமேற்று செய்து கொண்டு வர வேண்டும். இந்த வீரமுகேந்திரபுரி மகிழ்ச்சி தெரியுமா? தெரியுமா? வீரமுகேந்திரபுரி யாரேனும் கால் எடுத்து வைப்பாரே ஆனால் அவரும் வீரனாக மாறிவிடுவார். அதான் அந்த எல்லாத்தையும் பேசிக்கலன்னா நான் ஒரு என்னுடைய சக்தி தெரியுமா? சொல்லுங்கள். நான் ஒரு மாயாவி. முன்னாடி தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா நான் நினைத்தால் நான் மாயமாக மறைந்து விடுவேன். அத்தனை சக்தி படைத்தவன். அடே காவலன், என்னுடைய தர்பாரின் கண் யாராவது வந்தால் எனக்கு தெரியப்படுத்தும். கண்டிப்பா சொல்லுங்க. அவனுக்கு சில யோஜனைகளை Pagkakaliw ka nga
உரை என்னதென்று அருள் செய்ய வேண்டும் என தெரிவிப்பாய். இந்தி பிடி எடுக்க போறாரு, கூட்டி கூட்டி பெருக்க போறாரு, கொலை கொலை போடுவாங்க, சலாம் போட போறாரு, பாத்துக்கோ. கண்டால் ஒரு குற்றமும் இல்லை, கண்டால் ஒரு குற்றமும் இல்லை, உன்னால் அல்லவோ வந்த தந்தை. நான் தேவதற்கு விடுவதில்லை, உன்னே முன்னமே சொன்னேனே அல்லவோ நானோ அவருடைய யோசனை தேவர்களை ஆட்சி செய்யலாம். தேவர்களை இந்த நாட்டு மாமுனிவர் ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு செய்யாமல் இவருடைய பிறந்தான நாளை தேவர்களை நான் திறவிடுவதில்லை. நான் என்ன முடியுமோ பார்த்துக் கொள்கிறேன். நமது தர்பாரின் கண் யார் வந்து பார்த்து கொஞ்சமாகிலும் வழக்கர் என்று அஞ்சாமல் வெற்றிவேல் வாழி வெற்றிவேல் வாழி என்று வந்தவன் யாரா நீங்கள்? உங்கள் நகரம், உங்கள் நாமதேயம் இவைகளை தெரிய சொல்லுங்கள் ஆசீர்வாதங்களே. அப்படியே அப்படியே சொல்லும் என்ற எதுவுங்களே யான் உரைப்பேன்.
மகனே, நீ வெங்காயம் சமாளிதம் தெரிவிக்கின்றேன். இந்த கையில் இருக்கக்கூடிய மரவனுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த என்னுடைய ராமதேவ வீரவாக்கு நீ தேவர்களை சிறை வைத்தபடியால் உன்னை நறுக்கி ஆக்கி உன்னை தேவர்களை விடுவிக்க நான் இங்கே வந்திருக்கேன். பலிகொடுக்க போகிறாய். பலிகொடுக்க உந்தானால் ஆகுமோ? எதிரி கணத்தில் சேர்ப்பேன் யமன் வாங்கி. வதை செய்வோம் என்று சொன்ன வலுவில்லா சிறு பயலே கேளாய். வதை செய்வோம் என்று சொன்ன வலுவில்லா சிறு பயலே கேளாய். பதை பதைக்கவே மாறுதோ கூடவே கேசரி மார்க்கம் சேர்ப்பேன். கதையிலா நெருங்கடித்து கேசரி மார்க்கம் சேர்ப்பேன். இதையவே அனுப்பி வைப்பேன். இருவரே அனுப்பிட்டாயோ? சாப்பிடறதுலேயே தான் இருப்பாங்க.
தான் கோயில கேசரி சுத்தி போட்டு அவ்வளவு அருமையா இருக்கு. மாமா ஒருத்தர் கொடுத்தாரு. உங்க பங்காளி தான். கேசரி அருமையா இருக்கு. முந்திரி போட்டு கமா நை போட்டு கொடுத்தாரு. குட்டியே கடைகளை வாட்டி என் கதையினார் குட்டியே கடைகளை வாட்டி என் கதையினார் பானத்தை கொடுத்தாய். ஆனால் நான் மேலும் தெரிவிக்கின்றேன். கொடுத்த பானம் தன்னை அடித்தேன் கொடுத்த பானம் தன்னை அடித்தேன் தூக்கினே கலை வாட்டினே கொஞ்சம் வாடவே தரவில்லை வாடவே தூக்கினே வாட்டினே வென்று விடலாம் என்றேன். ஆமா அந்த லலிதா வரமலா அவன் கொண்டாது போயே போயே என்னுடைய கரமதில் இருந்தோ ஏனோ நான் வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்றேன். நான் வெற்றி பெறுவேனோ பெற மாட்டேனோ. வெல்ல முடியாத போது நான் முதலே சொன்னேன்ல என்னுடன் சக்தி இருக்குன்னு. கடைசியா அந்த ஆயுதத்தை நாம் எடுக்கிறோம். மறைபாரியா அதான் மறைபாரி சம்பளம் கைகுறன் இதோ நேரம் இதோ நேரம் மழகி இருக்கிற யுத்தம் செய்து அவருடைய யுத்தம் முடியாமல் போய் அவருடைய மாயாவினாலே அவனுக்கு மழை செய்து கபாட மந்திரம் செய்து ஆகையினாலே கபாட மந்திரத்தை நம்ம தமிழ் தேவரை
காப்பாற்ற வேண்டும். அவனுடைய தாரகாசுரத்தை யுத்தம் செய்து அவனுடைய மாய சக்தியினாலே அவனுடைய கபாட பந்தனம் செய்து அழைத்து வைத்திருக்கின்றார். மூர்த்தியாகத்தானே அழைத்து வைக்கின்றார். தவறு செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே உமது திருக்கரத்தில் இருக்க முடியாத சக்தி வேலாயத்தை ஏவினால் அந்த தாரகாசுரனை வென்று அவருடைய மூச்சு அழைத்து வேறுவார்களை அழைத்து வருவார். திருத்தலத்தில் இருக்கும்படியான வேலாயத்தை அவரே செய்கிறேன். குருபரன் விட்ட வேல் போய் கொடூரமாய் கிரவஞ்சத்தை குருபரன் விட்ட வேல் போய் கொடூரமாய் கிரவஞ்சத்தை செருமையாய் அரசாண்ட பேய் கஜ முகனை கொன்று வெற்றி பெற்று சாகரம் அதிலே மூழ்கி அருமையாய் கந்தன் கையில் வந்து அமர்ந்தது அந்த வேலை